அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. யா அல்லாஹ், இந்த இந்த நோன்பு மாதங்கள் முழுவதும், இந்த ரம்ஜான் மாதம் முழுவதும் நாங்கள் வைத்த ஒவ்வொரு மூமின் முஸ்லிம்கள் வைத்த நோன்பும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் எந்த ஹலாலான துவாக்களையும் கேட்டோமோ அந்த எல்லா ஹலாலான துவாக்களையும் எல்லாருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் வைத்த நோன்பிலோ, நாங்கள் படித்த நமாஸிலோ, நாங்கள் படித்த குர்ஆன் ஏதோ பிழை இருந்தால் மன்னித்து அதற்கான நன்மை எங்களுக்கு வழங்கி விடுவாராக யா அல்லாஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூலியமாக எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு கியாமத் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கையால் ஹவுல் கத்த தண்ணி குடிக்க வேண்டும் யா அல்லாஹ். ஆமீன். ஏன்னா நாங்கள் கியாமத் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிபாரிசு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். ஆமீன். எல்லா கியாமத் நாளில் நாங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய நற்பாக்கியம் எங்களுக்கு தா யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், கியாமத் நாளில் ஹர்ஷின் நிலை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு மூணு முஸ்லிம்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கிவிடு யா அல்லாஹ். நரகத்தின் கதவை மூடிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா யா அல்லாஹ். எங்களுக்கு நரகத்தின் கதவை மூடிவிடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா யா அல்லாஹ். நரகத்தின் கதவை மூடிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாக எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, லைலத்துல் கதர் இரவில் ஆரம்பம் மற்றும் முடிவு நேரமும் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் பத்தி தான், முக்கியமான அமல்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் கதர் அப்படின்ற வார்த்தைக்கு கண்ணியமிக்க இரவு என்கிறதான் பொருள். லைலத்துல் கதர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த மாதமாகும். சுபஹானல்லாஹ். இந்த இரவில் நாம் அமல்கள் செய்தால் 1000 மாதங்கள் இன்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹான தஆலா அவனுடைய திருமறையான திருக்குர்ஆனில் பதிவிடவும் செய்திருக்கிறான். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். மேலும் இந்த லைலத்துல் கதருடைய இரவு சிறப்பித்து கூறும் விதமாக அல்லாஹ் சுப்ஹான தஆலா அவனுடைய திருக்குர்ஆனில் ஒரு தனி அத்தியாயத்தையே இதற்காக உருவாக்கியுள்ளான். அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் ஒரு இரவு பற்றி சிறப்பித்து மகிமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி கூறுகிறான் என்றால் அந்த இரவுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு நம்ம எல்லோரும் உணரக்கூடியவர்களாகவும் அதை வைத்து அமல் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக லைலத்துல் கதர் இரவில் ஆரம்பம் மற்றும் முடிவு நேரம். லைலத்துல் கதருடைய இரவானது எந்த நாள் அப்படின்னு குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாது. ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கதர்களை தேடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒற்றைப்படையான இரவுகளில் மக்ரிப் நேரத்தில் இருந்து ஃபஜருடைய பாங்கு கூறுவதற்கு முன்பு வரை இருக்கிறது அப்படிங்கின்றத இந்த குறிப்பிட்ட குர்ஆன் ஆயத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். சாந்தி நிலவி இருக்கும், அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். அல் குர்ஆன் 97வது அத்தியாயம் 5வது வசனம். இன்ஷா அல்லாஹ், நாமும் இந்த குர்ஆன் ஆயத்தை ஃபாலோ பண்ணி மக்ரிப் நேரத்திற்கு பின்பு நம்முடைய அமல்களை தொடர்ந்து ஃபஜருடைய பாங்கு முன்பு வரை செய்யலாம். அடுத்ததாக லைலத்துல் கதர் இரவில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், இதை பற்றி ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் திரு தூதரே, லைலத்துல் கதர் எந்த இரவு என நான் அறிய நேர்ந்தால் அந்த இரவில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். அதுக்கு நபி அவர்கள், அல்லாஹும்மா இன்னக அஃபும் துஹிபுல் அஃபுவா வா அஃபுவோன் அன்னி. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறேன், என்னை மன்னிப்பாயாக. லைலத்துல் கதருடைய இரவுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரே ஒரு அமல் என்றால் அது இந்த துவா தான். இது பாவ மன்னிப்பு துவா. இந்த துவா ரமலான் கடைசி 10ல் நம்ம நெருங்கும் போது அதிகமாக ஓத சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வலியுறுத்திருக்காங்க. அதிலும் முக்கியமான லைலத்துல் கதருடைய இரவில் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஓதணும் என வலியுறுத்திய சிறந்த துவா தான் இது. அடுத்ததாக லைலத்துல் கதர் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அமல்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள். இரவை அல்லாஹ்வை தொழுது உயிர்ப்பிப்பார்கள். இறைவனை வணங்குவதற்காக தம் குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி 2024. அடுத்ததாக, இந்த கண்ணியமிக்க இரவில் நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக தொழுவது. தொழுகை என்பது நம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய கட்டளை. மேலும் இது அல்லாஹ்விற்கு பிடித்த, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வை பொருத்தத்தை பெறக்கூடிய கட்டளை. மேலும் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் தலையாக இருப்பது இந்த தொழுகைதான். இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக நம்ம இந்த இரவிலே நிறைய நன்மைகளை சம்பாதிக்க முடியும். 2வது அமல் குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ்வுடைய திருமறையான திருக்குர்ஆனானது இந்த கண்ணியமிக்க சிறப்புமிக்க இரவில் தான் நமக்கு இறக்கி அருளப்பட்டது. எனவே இந்த இரவில் நாம் எவ்வளவு குர்ஆன் ஓத முடியுமோ அவ்வளவு குர்ஆன் அதிகமாக ஓதி முடிப்போம். 3வது லைலத்துல் கத்ர் துவாவை அதிகமாக ஓதுவது. அல்லாஹும்மா இன்னக்க அஃபூம் துஹிப்புல் அஃப்வா வஃபு அன்னி. இந்த துவா தான் நம்ம அதிகமாக ஓதணும். இது மட்டும் இல்லாமல் இஸ்திகாப் இருப்பது, அதிகமாக துவா கேட்பது, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது, ஏனைய அமல்களும் அனைத்துமே இந்த இரவிலே நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் கத்ர் சூறாவில் இந்த இரவுக்கு தனி சிறப்புகளும் மகிமைகளும் கண்ணியமும் இருக்கு. மலக்குமார்கள் இந்த இரவில் பூமிக்கு வந்துட்டு போவாங்க, நமக்காக துவா செய்வாங்க. அந்த இரவு சாந்தமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த கண்ணியமிக்க இரவை மூமினான நாம் ஒவ்வொருத்தரும் அடைந்து, இந்த கண்ணியமிக்க இரவில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய நல்ல அமல்கள் ஏற்றுக்கிட்டு, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து, நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபூலாக்கி, இந்த இரவோட முழு நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் ஒவ்வொருக்கும் தந்தருளனாக. ஆமீன் ஆமீன். எல்லாம் நல்லா துவா கேட்போம், துவா அழுதுகிட்டே கேட்போம். நம்ம துவா கேட்கும் போது நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சலவாத் சொல்லிட்டு ஒவ்வொரு துவா நம்ம கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். எங்களுடைய ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.